இந்தியன் ஃபுட் சேனலில் இன்றைக்கி கீரை பொரியல். தக்காளி பழம் ஒன்று நறுக்கி எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு இடித்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். 5 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். படபடன்னு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பிங்காக வதங்கி வந்ததுக்கப்புறம் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது மாதிரி பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகளெல்லாம் ஒரு கட்டு கீரைக்காக சொல்கிறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது சிறு கீரை தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கீரையை மட்டும் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முளைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எப்படி செய்கிறது கிழங்குலன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். 10 பல் பூண்டை இது மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் பண்ணி மூடி வச்சுட்டா நல்லா கீரை வெந்துடும். லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்க்கணும். எப்பயும் கீரைங்க க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போது அரை மூடி தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். அருமையான கீரை பொரியல் ரெடியாக இருக்குது. நீங்கள் பருப்பு கீரை, வெந்தயக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை எந்த கீரை வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.